பெரியார் அவர்கள் அன்றும் தேவைப்பட்டார், இன்றும் தேவைப்படுகிறார், நாளையும் தேவைப்படுவார் அப்படின்ற ஒரு கருத்தை யாரும் மறுக்க முடியாது. இறை மறுப்பாளராக இருந்த பெரியாரை இறைவனை நம்பக்கூடிய ஹஃபீசுல்லாக்களும் இறைவனை நம்பக்கூடிய அமுதரசன்களும் இறைவனை நம்பக்கூடிய ஜான்சன்களும் தமிழ்நாட்டில் பெரியாரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா பெரியார் அவர்கள் இறை மறுப்பை மட்டும் பேசவில்லை, பெரியார் அவர்கள் அதை கடந்து ஒரு தத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். அந்த தத்துவம்தான் இந்த நவீன தமிழ்நாட்டை செதுக்கி இங்கே மத நல்லிணக்கத்தை போதித்து இங்கே சமூக ஏற்றத்தாழ்வுகளை ஆராய்ந்து அதற்கு தீர்வை தந்திருக்கிறது. அந்த நேரத்திலையும் இஸ்லாமியர்களை தமிழர்களோடு அந்நியப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்தபோது பெரியார் அவர்கள் இஸ்லாமியர்களை திராவிடர்களாக அடையாளப்படுத்தி தன்னுடைய தலைமையின் கீழ் அவர்களை அரவணைத்தார்கள். அந்த ஒரு ஸ்டாண்ட் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிகழ்வுகளில் இஸ்லாமியர்களை திராவிடர்களாக அடையாளப்படுத்தி அவர்களை அந்நியப்படுத்தாமல் தடுத்தது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ். அது மட்டும் பெரியார் அவர்கள் செய்யாமல் இருந்திருந்தால் இங்கே எப்படி மற்ற சமூகத்தினர்களை இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினரை எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி அந்நியர்களாக பார்ப்பதற்கான ஒரு சூழல் உருவாகியிருக்கும். ஏன்னா அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் தேவைப்பட்டார்கள். ஏன்னா அவங்க ரொம்ப குறுகிய எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க. அவன் என்ன பண்ணுறாங்க, எங்களோடு அவர்களை சேர்த்துக்கணும், ஒரு எலிட்டிசம்னு பேசக்கூடிய கான்செப்டில் இஸ்லாமியர்களை சேர்த்துக்கணுன்ற ஒரு முயற்சி நடக்கும்போது பெரியார் அவர்கள் நேர்மாற்றமாக அவர்கள் எலிட் கிடையாது, அவர்கள் அந்நியர்கள் கிடையாது, அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், எங்களுக்கு எப்படி சமூக விடுதலை தேவைப்படுகிறதோ அப்படிதான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் சமூக விடுதலை தேவைப்படுகிறது, அதனால் அவர்களும் திராவிடர்களே, அவர்களுக்காகவும் சேர்த்து நான் குரல் கொடுப்பேன் என்று ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாரு. அந்த ஸ்டாண்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கிட்டு முழுவதும் ஒரு வேறு விதமான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்காக பெரியார் அந்த முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சியை இஸ்லாமியர்களும் ஆதரிக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளுக்கு இஸ்லாமியர்கள் பேசுவதை விட ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். எப்படி வட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டால் அது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை, தன்னை செக்யூலராக காட்டிக்கொள்ளக்கூடிய தன்னை மதசார்பற்ற இயக்கங்கள்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய இயக்கங்களும் அங்கே யாராவது தாக்கப்பட்டா ஒரு மதவெறி தாக்குதல் நடந்தால் அது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையாக விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக தமிழ்நாட்டு மக்கள் நினைப்பதற்கான ஒரு கருத்தியலை பெரியார் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால தான் அன்னைக்கும் பெரியார் தேவைப்பட்டார். இன்னைக்கு சங் பரிவார் கும்பல்கள் இங்கே மதத்வேஷத்தை பரப்பி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு அரசியலை நகர்த்தி வைக்கும்போது முதலாளாக வந்து நிற்பது பெரியாரிய கருத்தியர்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தான். அதனால தான் எப்படி அன்னைக்கு இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தும் முயற்சியிலிருந்து அரணாக பெரியார் காத்தாரோ இன்னைக்கு அதே முயற்சி இஸ்லாமியர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு அரசியல் எடுக்கப்படும் போது பெரியாருடைய கொள்கையும் பெரியாரிஸ்டுகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் நிற்கிறாங்க. அதனால் இன்னைக்கும் பெரியாரியம் பெரியாரிய கொள்கைகள் தேவைப்படுகிறது, எதிர்காலத்திலும் தேவைப்படும். அதுதான் தமிழ்நாட்டை மதசார்பற்ற பூமியாக ஒரு சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பூமியாக வைத்திருக்கும். அதனால தான் மீண்டும் சொல்கிறோம், பெரியார் அன்றும் தேவைப்பட்டார், இன்றும் தேவைப்படுகிறார், நாளையும் தேவைப்படுவார். நன்றி.